இனிமையான நண்பர்களே, அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே, அனைவருக்கும் வணக்கம். வன்னியர் சமூகத்தை கேவலப்படுத்தி கொண்டிருக்கின்ற, இழிவாக பேசிக் கொண்டிருக்கின்ற வாடகை வாயன்கள், அதே நேரத்தில் வன்னியர் சமூகத்தை வளைத்து மீண்டும் ஆட்சி அதிகாரத்திற்கு வர துடிக்கின்ற அதிமுகவும் அதன் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியும், இவற்றை பற்றித்தான் இந்த காணொலியில் சற்று விரிவாக காண இருக்கிறோம். நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக 40 தொகுதிகளிலும் படுதோல்வி அடைந்திருக்கிறது. அந்த கூட்டணி இதுவரை கண்டிராத படுதோல்வியை இந்த தேர்தலிலே சந்தித்தது. இது அதிமுக ஆரம்பித்த காலத்திலிருந்து இன்று வரை நடந்த தேர்தலில் அவர்கள் சந்தித்த மிகவும் கேவலமான தோல்வி. ஆனால் இந்த தோல்வியிலும் அவர்கள் சில பாடங்களை கற்றிருக்கிறார்கள். பாட்டாளி மக்கள் கட்சியின் கோட்டை என்று வர்ணிக்கப்படுகின்ற எடப்பாடி தொகுதி, பாட்டாளி மக்கள் கட்சியின் கோட்டை என்று வர்ணிக்கப்படுகின்ற ஜெயங்கொண்டம் சட்டமன்ற தொகுதி, நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் இந்த 2 சட்டமன்ற தொகுதிகளிலும் பாட்டாளி மக்கள் கட்சியுடன் கூட்டணி வைக்காமலே அதிமுக முதல் இடத்தை பெற்றிருக்கிறது. அந்த 2 தொகுதிகளிலும் அதிகமான வாக்குகளை பெற்று முதலிடம் வைக்கிறது அதிமுக. இதை பார்த்தவுடன் தான் அதிமுகவின் எடப்பாடி பழனிசாமிக்கும் அதிமுகவில் இருப்பவர்களுக்கும் ஒரு முக்கியமான விஷயம் புலப்பட்டிருக்கிறது. ஆகவேதான் இந்த விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தலில் அதிமுக போட்டியிடாது என்று அறிவித்திருக்கிறார்கள். அவர்கள் அதிமுக போட்டியிடாது என்று அறிவித்ததின் பின்னால் ஒரு மிகப்பெரிய சதி திட்டம் இருக்கிறது. வன்னியர்களை வளைப்பதற்கான ஒரு நீண்டகால திட்டமாகத்தான் விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தலில் அதிமுக போட்டியிடாது என்று அறிவித்திருக்கிறார்கள். ஏற்கனவே விழுப்புரம் தொகுதியினுடைய அதிமுகவை சேர்ந்த, விழுப்புரம் மாவட்டத்தில் அதிமுகவின் அமைச்சராக இருந்து தற்பொழுது நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கின்ற சி.வி. சண்முகத்திற்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் 7ஆம் பொருத்தம், அவர்களுக்குள் கோஷ்டி தகராறு இருக்கிறது. ஆகவேதான் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் அதிமுக போட்டியிடவில்லை என்ற ஒரு செய்தி இருந்தாலும் கூட, ஏற்கனவே அதிமுகவை சார்ந்தவர்கள் வன்னியர்களுக்கு 10.5% இடஒதுக்கீட்டை நாங்கள் தான் கொடுத்தோம் என்று மறைமுகமாக பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த பிரச்சாரம் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஓரளவிற்கு அதிமுகவிற்கு சாதகமாக அமைந்தது. ஆகவே வன்னியர்களுக்கு 10.5% இடஒதுக்கீட்டை கொடுத்தோம் என்று அவர்கள் சில வாடகை வாயன்களை விட்டு இனி பல்வேறு ஊடகங்களில் பேசுவார்கள். அந்த இடஒதுக்கீடு இப்பொழுது அமலிலேயே இல்லை, அதனால் வன்னியர்களுக்கு எந்த பயனும் இல்லை. அந்த இடஒதுக்கீட்டை கொடுத்ததை போல கொடுத்து ஏமாற்றினார் எடப்பாடி பழனிசாமி என்ற உண்மை வன்னியர்களில் ஒரு சிலருக்கு மட்டுமே தெரிகிறது, மற்ற அனைவருக்கும் தெரியவில்லை. எடப்பாடி பழனிசாமி வன்னியர்களுக்கு 10.5% இடஒதுக்கீட்டை கொடுத்தார் என்றுதான் எடப்பாடி தொகுதியிலும் கூட அதிமுகவுக்கு அதிகமான ஓட்டுக்களை போட்டு அவரை இந்த தேர்தலிலும் முதலிடத்திலே கொண்டு போய் அதிமுகவை நிறுத்தினார்கள். ஆகவேதான் அந்த தந்திரத்தை கையாள வேண்டும் என்பதற்காகவே 10.5% இடஒதுக்கீட்டை நாங்கள் தான் கொடுத்தோம் என்று பொய்யான பிரச்சாரத்தை கட்டவிழ்த்து விடுவதுடன், விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் வன்னியர்கள் அதிகமாக இருக்கின்ற தொகுதி பாட்டாளி மக்கள் கட்சி வலிமையான தொகுதி, அங்கே பாட்டாளி மக்கள் கட்சி போட்டியிடுகிறது என்றவுடன் அங்கே அந்த தேர்தலில் போட்டியிடாமல் அதிமுக வாபஸ் வாங்கி கொண்டது. இடைத்தேர்தலில் அதிமுக போட்டியிடவில்லை. ஆகவே வன்னியர்கள் மீது மிகவும் பரிவோடு அதிமுக இருக்கிறது, எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார், வன்னியர்கள் முன்னேற வேண்டும் என்று அவர் நினைக்கிறார் என்று ஒரு எண்ணத்தை, ஒரு மாய தோற்றத்தை மக்களிடையே உருவாக்குவது, குறிப்பாக வன்னியர் சமூகத்திடம் அப்படிப்பட்ட ஒரு பிரச்சாரத்தை கட்டவிழ்த்து விடுவது. அப்படி கட்டவிழ்த்து விடுவதன் மூலம் பாட்டாளி மக்கள் கட்சியும் பலவீனப்படுத்தி விடலாம், வன்னியர்களுடைய ஓட்டுகளையும் வென்று விடலாம் என்று ஒரே கல்லில் 2 மாங்காய் அடிக்கின்ற திட்டத்தை செயல்படுத்துவதற்காகவே விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் அதிமுக போட்டியிடவில்லை. கிட்டத்தட்ட இது சிறிய மீனை போட்டு பெரிய மீனை பிடிக்கின்ற சதி செயல். ஆகவேதான் இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் அதிமுக போட்டியிடவில்லை. ஒன்றை வன்னியர் சமூகம் புரிந்து கொள்ள வேண்டும். 10.5% இடஒதுக்கீட்டை எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருந்த பொழுது கொடுத்திருந்தாலும் கூட அது நீதிமன்றத்தால் நிராகரிக்கப்பட்ட பிறகு இன்று வரை வன்னியருடைய 10.5% இடஒதுக்கீட்டை உடனே கொடுக்க வேண்டும் என்று தமிழகத்தை ஆள்கின்ற திமுக அரசுக்கு எந்த நெருக்கடியும் எடப்பாடி பழனிசாமியுடைய அதிமுக அந்த எதிர்க்கட்சி கொடுக்கவில்லை. சட்டமன்றத்தில் அதிமுகவை சார்ந்த ஒரு எம்எல்ஏக்கள் கூட, ஏன் அதிமுகவில் இருக்கின்ற வன்னியர் சமூகத்தை சார்ந்த எம்எல்ஏக்கள் கூட
வன்னியர்களுக்கான 10.5% இடஒதுக்கீட்டுக்கு அரசாணை பிறப்பிக்க வேண்டும் என்று யாரும் பேசவில்லை, வெளியிலும் பேசவில்லை, எந்த ஊடகங்களிலும் கருத்து தெரிவிக்கவில்லை. எடப்பாடி பழனிசாமி நீதிமன்ற தீர்ப்பை இன்று வரை விமர்சிக்கவில்லை. உச்சநீதிமன்றம் தனிப்பட்ட ஒரு சமூகத்திற்கு இடஒதுக்கீடு கொடுக்கலாம், அதற்கான அதிகாரம் மாநில அரசுக்கு இருக்கிறது. சரியான தரவுகள் புள்ளி விவரங்களின் அடிப்படையில் எந்த ஒரு சமூகத்திற்கும் தமிழக அரசு நினைத்தால், மாநில அரசு நினைத்தால் இடஒதுக்கீடு கொடுக்கலாம். அதற்கு தேவை தரவுகள், புள்ளி விவரங்கள் என்று நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்ததற்கு பிறகும் இன்று வரை திமுக வன்னியர்களுக்கான 10.5% இடஒதுக்கீட்டை கொடுக்காமல் ஏமாற்றிக் கொண்டிருக்கிறது. இதிலும் 10.5% இடஒதுக்கீடு என்பதே வன்னியர்களுக்கான விகிதாச்சார அடிப்படையில் மிகவும் குறைந்த இடஒதுக்கீடு தான். ஆனால் அதை கூட கொடுக்காமல் ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். திமுக தான் ஏமாற்றிக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால், இடஒதுக்கீட்டை நாங்கள் தான் கொடுத்தோம் என்று வன்னியர் சமூக மக்களிடம் பொய்யான பிரச்சாரத்தை செய்து கொண்டிருக்கின்ற அதிமுக இன்று வரை வன்னியருடைய இடஒதுக்கீட்டை கொடுக்க வேண்டும் என்று திமுக அரசுக்கு கோரிக்கை வைக்கவில்லை. ஆனால் அரசிடம் கேட்காமல் வன்னியர் சமூகம் வாழ்கின்ற பகுதியில் வந்து மட்டும் வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்தோம் என்று சொல்கிறார்கள். 10.5% இடஒதுக்கீட்டை நாங்கள் தான் கொடுத்தோம் என்று சொல்கிறார்கள். இப்படி சொல்லி அப்பாவி வன்னியர்களை ஏமாற்றி வன்னியர்களின் ஓட்டுக்களை வாங்கி கோட்டைக்கு சென்று கோட்டமடித்து விடலாம் என்று கனவு காண்கிறார்கள். அதன் விளைவாகத்தான் இப்பொழுது விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் கூட அதிமுக போட்டியிடாமல் இந்த இடைத்தேர்தலை புறக்கணித்திருக்கிறது. இந்த இடைத்தேர்தலை புறக்கணித்ததன் மூலம் வன்னியர் சமூக மக்களிடம் தன்னை மனித புனிதராக காட்டிக் கொள்வதற்கு அதிமுக முயற்சிக்கிறது. வட தமிழகத்திலே இருக்கின்ற வன்னியர்கள் இல்லை என்றால் அதிமுகவிற்கு வளர்ச்சியிலே வீழ்ச்சியை தொடரும் என்பதை எடப்பாடி பழனிசாமி உணர்ந்து கொண்டிருக்கிறார். அதிமுகவாகட்டும் திமுகவாகட்டும் இந்த இரண்டு திராவிட கட்சிகளும் வட தமிழகத்திலே வன்னியர்களின் செல்வாக்கை பெற்ற பிறகுதான் ஆட்சிக்கு வந்தார்கள், கோட்டைக்கு போனார்கள், கொட்டமடித்தார்கள், கோலேச்சினார்கள். இதை முழுவதுமாக உணர்ந்து கொண்ட எடப்பாடி பழனிசாமி வன்னியர் சமூக மக்களை வளைப்பதற்கு போட்ட இன்னொரு திட்டம்தான் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் அதிமுக போட்டியிடாமல் புறக்கணித்தது. அதன் மூலம் வன்னியர் சமூகத்தின் நம்பிக்கையை பெறுவது. இந்த நாடாளுமன்ற தேர்தலில் எப்படி ஜெயங்கொண்டம் மற்றும் எடப்பாடி தொகுதிகளில் அதிமுக முதலிடத்தை பெற்றதோ அதை போல இனி வரும் காலங்களில் வட தமிழகத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியும் வீழ்த்திவிட வேண்டும், வன்னியர்களின் ஓட்டுகளையும் வாங்க வேண்டும், அதிமுகவும் வளர்ச்சி பெற வேண்டும் என்ற ஒரு மும்முனை திட்டத்தை செயல்படுத்துவதற்கு ஒரு முன்மாதிரியாகத்தான் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை எடப்பாடி பழனிசாமி சோதித்துக் கொண்டிருக்கிறார். அதற்காகத்தான் எடப்பாடி பழனிசாமி விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தலை புறக்கணித்திருக்கிறார். அதிமுக தோற்றுவிடும் என்பதற்காகவோ, திமுக அராஜகம் செய்யும், திமுக வன்முறையில் ஈடுபடும், திமுக அதிகார துஷ்பிரயோகம் செய்யும் என்பதற்காக எடப்பாடி பழனிசாமியினுடைய அதிமுக விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தலை புறக்கணிக்கவில்லை. விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தலை புறக்கணிப்பதன் மூலம் வன்னியர்களை வளைத்து விடலாம். வன்னியர்களை வளைத்து விட்டால் அதிமுக மீண்டும் வெற்றி பெற்று கோட்டைக்கு சென்று விடலாம் என்ற ஒரே காரணத்திற்காகத்தான் விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தலை அதிமுக புறக்கணித்திருக்கிறது என கூறிக்கொண்டு இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி.